OnePlus 11 அப்கிரேடா 2024ல OnePlus 12ல இந்தியால இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல ஏதாவது அப்கிரேட் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளேலயும் சரி, பேட்டரிலையும் சரி, கேமராலையும் சரி, ப்ராசஸர்லயும் சரி நிறைய அப்கிரேடோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில குறைகளுமே இருக்கு. அது என்ன அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு விஷயத்தை பிராண்ட் வந்து பாக்ஸ்ல ஆட் பண்றது என்னால பார்க்க முடிஞ்சது. அது என்னன்றதையும் பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல 12ன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல OnePlus இன்டு ஹேசில் பிளேட் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. ரெட் கலர் பாக்ஸ் தான். பேக் சைட்ல ரேம் என்ன, ஸ்டோரேஜ் என்ன, ஸ்டார் வேல்யூ என்ன அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. டாப்ல உங்களுக்கு வர பாக்ஸ்ல பிரைஸ் போட்டிருக்கும். இது ரிவ்யூ யூனிட் அப்படின்றனால பிரைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டுலாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட அந்த ரெட் கேபிள் கார்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. புதுசா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பிராண்ட்ல வந்து இதை ஆட் பண்றதை என்னால் நோட் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலா நிறைய டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கிரீனுக்கு வந்துட்டு இந்த டெம்பர் கிளாஸ் வந்து கர்வா இருக்கிறத வந்து ஒட்டுவோம். அதுல வந்து அந்த யூவி க்ளூ வந்து ஊத்தும் போது சப்போஸ் மேல இருக்கக்கூடிய இந்த ஹோல்ஸ்குள்ள எல்லாம் போயிருச்சு அப்படின்னா ஹோல்ஸ் வந்து டோட்டலா பிளாக் ஆயிரும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து அவங்க எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளூ வச்சு ஒட்டினீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ரியலாவே இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் மொபைலுக்கான கேஸுமே வந்து பாக்ஸ்ல கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பேப்பர் ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் கொஞ்சம் கையில் ஹோல்ட் பண்ண பல்கியா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. சரி, ஓகே, டர்ன் ஆன் பண்ணிடலாம். மொபைலோட கேஸ் போட்டு பார்த்தேன். ஒயிட் கலர்ல டிரான்ஸ்பரண்டா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது எவ்வளவு பெட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிளுமே பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. மொபைல்ல ஸ்பெக் வைஸ் நிறைய அப்கிரேட் இருந்தாலும் கூட டிசைன் அப்படியே பழைய டிசைன் மாதிரியே இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. OnePlus 11ல எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ 12லயுமே இருக்கு. என்ன இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபிளாஷை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போய் மேல வச்ச மாதிரி இருக்கு. சரி, இந்த டிசைன் எப்படி தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைடு கிளாஸ் பாடி யூஸ் பண்ணிருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. சைடு ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளோரி எமரல்ட் அப்படின்ற கிரீன் கலர் லான்ச் பண்ணிருக்காங்க. ரியலாவே பார்க்கிறதுக்கு மேட் ஃபினிஷ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பட்டாலும் கூட ஸ்மெட்ஜஸ்லாம் எங்கேயுமே வந்து தெரியல. அண்ட் அதே மாதிரி சில்கி பிளாக் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே இருக்கு. அண்ட் கேமரா பம்ப் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு லென்ஸும் செப்பரேட்டா கொடுக்காம ஒரு பெரிய லென்ஸுக்குள்ள 3 லென்ஸ் வச்ச மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு பழைய டிசைனா இருந்தாலும் இன்னுமே நல்லா தான் இருக்கு. ஒன்னும் பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 9.15 mm திக்னஸும் 220 கிராம் வெயிட் இருக்கு. கண்டிப்பா வெயிட் இருக்கிற ஃபீல் இருக்க தான் செய்யுது கையில ஹோல்டு பண்ணும்போது. ஸோ சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஃபிளாட்டா கொடுக்காம இந்த மாதிரியான கர்வா கொடுக்கறனால கையில ஹோல்டு பண்றதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல பேக் சைடு எந்த அளவு இருந்ததோ அதே அளவுக்கு அந்த ஒரு கர்வ் வந்து ஃபில் பண்ண மாதிரி ஃபுல்லா வந்து சிமெட்ரிக்கா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து இந்த கர்வ் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் இல்லாம நீங்க டாப் அண்ட் பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னாலே லைட்டா சின்ன ஒரு கர்வ் இருக்கிற ஃபீல் வந்து நல்லாவே கொடுக்குது. அண்ட் பெசல்ஸ்மே பாத்தீங்கன்னா இதனால நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸா இருக்கிற ஃபீல் இருக்கு. சென்டர்ல பஞ்ச் ஹோலோட வருது. ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இப்பயுமே கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் 6.82 இன்ச். OnePlus 11 விட கொஞ்சம் வந்து பெருசா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. Quad HD Plus 10-bit OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் LTPO-வோட வருது. ஸோ இதனால ஹைலைட் என்ன அப்படின்னா 1 Hz இருந்து 120 Hz வரைக்கும் நமக்கு டைனமிக்கா சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. இந்த 1 Hz ரீச் ஆகுறதெல்லாம் நார்மலா ஸ்பெக்ல தான் இருக்கும். ரியல் லைஃப்ல முன்னாடிலாம் இல்ல. இப்போ நான் கண்டினியூவா சில மொபைல் பார்க்குறேன். இந்த OnePlus மொபைல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாத டைம்ல 1 Hz வரைக்கும் குறையுது. ஸோ இதனால யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தும் இருக்கு. அதே சமயம் பேட்டரி கன்சப்ஷனுமே பெட்டரா இருக்கும். அண்ட் இதுல டால்பி விஷன் HDR10+ சப்போர்ட்டுமே இருக்கு. ஸோ நீங்க டால்பி விஷன் வீடியோ பார்க்கலாம். யூடியூப்ல எல்லாம் HDR சப்போர்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தாலுமே நல்லா இருக்கு. கிளாஸ் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 4500 நெட்ஸ் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இவ்வளவு தேவையா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஏன்னா 1800 நெட்ஸே வந்து நார்மலா போதுமான அளவுல தான் இருக்கு. ஸோ இது இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம எப்படி டிஸ்பிளே இன்டோர்ல பாக்குறோமோ அந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸ்கிரீன் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் Quad HD கொடுத்திருக்காங்க. அது நார்மலா ஸ்டாண்டர்ட்ல வச்சீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டிலையும், ஹைல வச்சீங்க அப்படின்னா Quad HD ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால பவர் கன்சப்ஷன் அதிகமா
ஆகும் அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ செலக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கும். நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ போட்டோலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்னா இமேஜ் என்ஹான்சர் ஆப்ஷன் இருக்கு, எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ பார்க்கும்போது கலர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி பெட்டரா தெரியணும் அப்படின்னா வீடியோ கலர் பூஸ்டர் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் லெவல், கான்ட்ராஸ்ட் எல்லாமே பெஸ்டா இருக்கு. கர்வ்டு டிஸ்பிளே லைக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த டிஸ்பிளே ரொம்பவே பிடிக்கும். செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி நீங்க ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லோ லைட்ல கூட ஃபாஸ்டாவே அன்லாக் ஆகுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5G சப்போர்ட் இருக்கு. ஸோ டியூவல் சிம் நீங்க வந்து போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, USB 3.2 சப்போர்ட்டோடையும் வருது. அண்ட் ஸ்பீக்கர் கிரில் பாட்டம்ல வருது. டாப்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு ஸ்லாட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் பீஸ்ல இருந்து ஒரு சின்ன ஓட்டை தான் போட்டு இருப்பாங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. லவுடராகவும் இருக்கு. அண்ட் அதே சமயம் இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையும் இருக்கு. ஆக்சுவலாக வந்து டால்பி அட்மோஸ் உங்களோட ஃபோனில் இருக்கு, அதை லைட்டாக ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புல்லட் சாங்கை வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே சின்னதாக ஒரு எஃபெக்ட் வரும். அதை நார்மலாக கேட்கறதுக்கும் இந்த டால்பி அட்மோஸ் எனேபிள் பண்ணி கேட்கறதுக்கும் ஸ்லைடாக சில வித்தியாசம் வந்து நல்லாவே பார்க்க தான் முடியுது. ஸோ கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதை பெட்டராகவே பண்ணுறாங்க. அந்த டாப்பில் இப்போ ரீசெண்டாக இந்த IR பிளாஸ்டர் கொடுத்துட்டு வராங்க. இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அலர்ட் ஸ்லைடரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரைட் சைடில் தான் கொடுப்பாங்க. இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதிகமாக அலர்ட் ஸ்லைடர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது ஓகே தான். உங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்கணுமா இல்லை ரைட்டில் இருந்தாலே ஓகேவா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஆக்சிஜன் OS 14 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் வரைக்கும் வந்திருக்கு இப்போதைக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியலாகவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது தேவையில்லாத ஆப்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு 2-3 ஆப் தான் இருந்தது. ஸோ OS பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த OS தான், பெருசாக குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது OnePlus 11 கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான அப்கிரேட் தான். 5400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பேட்டரி லைஃப் முன்னாடியை விட இன்னுமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கணும். நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடாப்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாக் போக்கு சொல்லி இன்னும் ரிமூவ் பண்ணாமல் இருக்காங்க. 100 watts அடாப்டர் நமக்கு பாக்ஸ்லேயே வந்துடுது. இதை யூஸ் பண்ணி ஒரு 50% சார்ஜ் பண்ணுறதுக்கு 11 நிமிஷமும் 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 26 நிமிஷமும் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 30 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். லைவாக டெஸ்ட் பண்ணி எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ரிவ்யூ அப்போ போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு நல்ல அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங். சாம்சங் மாதிரி ஜஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்காம 50 watts கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நார்மலாக ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் வாங்கி போட்டீங்க அப்படின்னாலுமே 50 watts போது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகும். கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் சோனியோட IMX 615 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 2.4 வருது. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். போர்ட்ரேட் போட்டோஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் கூட பெட்டராகவே பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த தாட்டியும் பாத்தீங்கன்னா கேமராக்கு ஹேசில் பிளேடோட சேர்ந்து தான் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் சோனியோட LYT 808 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல OIS இருக்கு, EIS இருக்கு. அப்பச்சர் வேல்யூ 1.6 ஆட்டோ ஃபோகசிங்கோட இந்த ஒரு கேமரா வருது. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை பொறுத்த வரைக்கும் 48 மெகா பிக்சல் சோனியோட IMX 581 சென்சார் அப்பச்சர் வேல்யூ 2.2 வருது. டெலிஃபோட்டோ கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. 3x அளவுக்கு ஜூம் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி 6x அளவுக்கு இன் சென்சார் ஜூமே நம்மளால பண்ணிக்க முடியுது. கிளாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6x கூட பெட்டரா தான் இருக்கு. அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரால ஒரு குறையா தோன்றது 4K 30 FPS தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் 4Kல 60 கொடுக்காட்டியும் பரவாயில்ல, 1080pல 60 கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அதுவுமே 30 FPS வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் பேக் சைட்ல மேக்ஸிமம் 8K 24 FPS எடுத்துக்கலாம். அண்ட் 4K பொறுத்த வரைக்கும் 30 இல்ல 60 FPS எடுத்துக்கலாம். அண்ட் வீடியோலயே நீங்க HDR வீடியோ டால்பி விஷன் சப்போர்ட்டோட எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியுது. ஸோ வீடியோ எடுக்கும்போது ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் பெட்டராகவே இருக்கு. ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் வந்து இதுக்குன்னு தனியா ஒரு ரிவ்யூ வீடியோ போடும்போது இன்னும் டீடைலா சொல்றேன். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ராசஸர் லாஸ்ட் டைம் Gen 2 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்கிரேடா Snapdragon 8 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு மொபைல் வந்து 16GB RAM வேரியன்ட். டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR5X கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் UFS 4.0 512GB RAM வேரியன்ட்டோட வருது. அண்ட் இது இல்லாம 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும் வரப்போகுது. ஸோ இதில் ஹைலைட்டா பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் RAM Vita அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி RAM வந்து யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி இப்போ அது
ஓவராலா எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் இவங்க வச்சிருக்கிறது டினெட்டி இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமா பர்ஃபார்மன்ஸ்க்காக CPU வைட்டலைசேஷன், RAM வைட்டலைசேஷன், ரோம் வைட்டலைசேஷன் அண்ட் கேமுக்காக ஹைப்பர் பூஸ்டர், ஹைப்பர் டச், ஹைப்பர் ரெண்டரிங் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய ஆப்டிமைஸ் பண்ணிருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது லைவா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இதை பத்தி டீடைலா நம்ம ஃபுல் ரிவ்யூ போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கேம் பிளேவும் எந்த அளவுக்கு பெட்டரா இருந்துச்சுன்னு சொல்றேன். இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் லேக் இந்த மாதிரி எதுவும் இல்லை, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு அப்படின்றது ரிவ்யூல சொல்றேன். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 11க்கும் 12க்கும் பாத்தீங்கன்னா சில அப்கிரேட் நடந்திருக்கு. பிரைஸ் என்ன பண்ணி வைக்க போறாங்க அப்படின்றது வந்தாதான் தெரியும். லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் கையில வந்தனால என்னால பிரைஸ் பேஸ் பண்ணி தான் எந்த அளவுக்கு இருக்குன்றத ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்றனால ஓவராலா டிவைஸ் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல இதுக்கான ஃபுல் ரிவ்யூ, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது எல்லாமே வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஆட் பண்ணுங்க, ரிவ்யூல அதை ஃபுல்லா கவர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.